நியூஸ் மிரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சந்தன கடத்தல் வீரப்பன் பத்தி ஜி5 ஓடிடி தளத்துல வெளியே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரி தான் கூச முனுசாமி வீரப்பன். வீரப்பனை பற்றி நம்ம நிறைய செய்திகள் பத்திரிகையிலையும் டிவிலையும் பார்த்துருப்போம். அதை பற்றி படமாகவும் டாக்குமெண்ட்ரியாகவும் கூட வந்திருக்கு. ஆனால் இந்த கூச முனுசாமி வீரப்பன் அது எல்லாத்த காட்டிலும் ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா தரவுகளை கையில் வச்சுக்கிட்டு பக்கமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு சலிப்பூட்டக்கூடியதாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா வீரப்பனே முன்னாடி வந்து நின்று நான் யார், நான் எப்படி இதுக்குள்ளே வந்தேன், என்னை பிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு முன்னாடி நின்று பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ரியாலிட்டிக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிற வகையில் இந்த கூச முனுசாமி வீரப்பனை ரொம்ப ரசித்து பார்க்கலாம். 6 எபிசோடா இருக்கு. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் இது ஓடுது. நிறைய பேர் நம்மகிட்டே சொன்னாங்க ஒரே சிட்டிங்ல உட்காந்து நாங்கள் 6 எபிசோடும் பார்த்தோம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் சினிமா மாதிரி இதோட மேக்கிங் இருக்கு. அந்த வகையில் நம்ம வந்து இந்த குழுவுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு பாராட்ட சொல்லித்தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி வீரப்பனை மையப்படுத்தி வந்த விஷயங்கள் எல்லாமே வீரப்பனை ஒரு பெரிய குற்றவாளி மாதிரியும் அவனை தேடி போலீஸ் போவேன்னு நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் இது மாதிரி தான் காட்சிப்படுத்தியிருந்தாங்க, ஆவணப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இந்த கூச முனுசாமி வீரப்பன் டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வீரப்பன் யார், வீரப்பன் எப்படி காட்டுக்குள்ளே வந்து இந்த யானை தந்தம் சந்தன மரத்தெல்லாம் வெட்டி கடத்த ஆரம்பித்தார், அவருக்குள்ள ஒரு குடும்பம் சென்டிமெண்ட்ஸு, ஸோ அவங்க அம்மா, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நட்புக்காக அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போனார், துரோகத்தால் அவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்க போன விஷயங்கள், அவர் பண்ண கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான தளத்திலையும் இந்த டாக்குமெண்ட்ரி பயணிக்குது. அந்த வகையில் நம்ம தெளிவாகவே சொல்லலாம், மற்ற இதுவரையிலும் வந்த எல்லா காட்டிலும் இந்த கூச முனுசாமி வீரப்பன் தனியாக தெரியுது. இத்தனை நாள் வரைக்கும் வீரப்பனை ஒரு கொள்ளக்காரன் ஒரு ரவுடி மாதிரியான ஒரு பிம்பத்தில் தான் வந்து போர்ட்ரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வீரப்பனோட இன்னொரு சைடு நமக்கே பார்க்க ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அவர் நடிச்சு காமிச்சு மோனோ ஆக்டிங்லாம் பண்ணுறாரு. சில இடத்துல அவர் பேசுறது எல்லாமே ரொம்ப காமெடியாக இருக்குது. அவர் பேசுகிற டைலாக்கு, அவங்க அம்மாவை பற்றி சென்டிமெண்ட்டாக சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. இந்த மாதிரி வீரப்பன் வந்து இன்னொரு சைடை வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காட்டுக்குள்ளே ஒரு விலங்கு மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தான் அப்படின்னு தானே நம்ம வீரப்பன் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வீரப்பனுக்கு தமிழ்நாடு அரசியலை பற்றியும் சினிமா சார்ந்து பல விஷயங்கள் அவர் இதில் பேசுகிறாரு. அதெல்லாம் பார்க்க நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படா அந்த மனுஷனுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் உள்ள காட்டுக்குள்ளே போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நாடகம் போட்டுவிட்டு கடைசியில் ஆட்சிக்கு வந்த உடனே மக்களுக்கு வந்து செய்ய மாட்டாங்க. படத்தோட விஷுவல்ஸ் உண்மையிலுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி வந்து குறிப்பாக வீரப்பன காட்டையில் வந்து பின்னாடி இருந்த அவர் முகத்தை பெருசாக அதில் வந்து காட்டலாட்டியும் அவரோட பில்டப் ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. கேமரா வந்து ரொம்ப சிறப்பாக அதில் கையாண்டிருக்காங்க. அடுத்து வந்து மியூசிக்குமே வந்து ஒரு டாக்குமெண்ட்ரிக்கு வந்து ஒரு சட்டலாக இல்லாமல் ஒரு பெரிய ஆளை போர்ட்ரேட் பண்ணையில் எப்படி ஒரு கம்பீரமாக கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரிங்கிறது ஒரு ஆவணப்படுத்துகிற விஷயம், ரொம்ப வளவளன்னு இதுவுமே அப்படி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய விஷயம் வருது. ஆனால் எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வீரப்பன் வந்து நான் ஏன் அதை செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லல, அதோட கோப்பு காட்சி வருது, அதோட எடுத்திருக்காங்களே வீடியோ அது வருது. ஸோ அதை கரெக்டாக மேட்ச் பண்ணி கட் பண்ணி ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்ல வராரு, அப்புறம் அதுக்கு பழைய விஷயத்த வீரப்பன் பேசுறாரு. இது மாதிரி மேட்ச் கட்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. 4.5 மணி நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் எடிட்டர் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அந்த விதத்தில் எடிட்டருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். வீரப்பனோட தேடுதல் வேட்டையில் அந்த மலைப்பகுதி பழங்குடிகளை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க ஒர்க் ஷாப்புங்கிற பேரை வச்சு அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த 5வது எபிசோடு முழுக்க அந்த ஒர்க் ஷாப்பில் நடக்கக்கூடிய கொடுமைகளை அவ்வளோ தத்ரூபமாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கல நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி திக்கிச்சு போன ஒரு நிலைமை தான் சொல்லணும். அதில் வந்து நிறைய பேர் லைவாக பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து வாக்குமூலமாக கொடுத்ததை வந்து நக்கீரன் பத்திரிகையில் வீடியோவாக கவர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே அந்த இதில் காட்டுறாங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் நடந்ததோட கொடூரத்தை கேட்கற நம்மளுக்கே வந்து ஏன் போலீஸ் வந்து இப்படி கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து பேசுகிற ஒரு சில முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. குறிப்பாக வந்து வழக்கறிஞர் பாப்பா மோகன். அவரு இந்த டாக்குமெண்ட்ரியில் இந்த பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு பக்கத்தில் நின்று நிறைய உண்மைகளை உடச்சி பேசுகிறாரு. போலீஸ் எவ்வளோ அட்டுழியம் பண்ணாங்க, அந்த மக்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒன்று, ஒரு ஆக்டிவிஸ்ட்டும் வழக்கறிஞருமான தமயந்தி அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க. ஒர்க் ஷாப்பில் என்ன மாதிரியான கொடுமை நடந்துச்சு, அவங்கள நம்ம போய் பார்க்கல, அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க குரலில் நம்ம கேட்கல
நமக்கு அப்படியே வந்து என்ன சொல்கிறது, இப்படியெல்லாம் கொடூரம் நடந்திருக்குமா, எப்படி அந்த மேடம் வந்து இதெல்லாம் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஷாக்கிங்கான நிறைய விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்து வந்து மோகன்குமார்னு சொல்லிட்டு பழங்குடி மக்களுக்காக இன்னமும் சத்தியமங்கலம் மலைப்பகுதியில் போராடிட்டு இருக்காரு. அவரும் பழங்குடி மக்கள் பட்ட துயரங்களையும் அவங்களுக்கு இன்ன வரையிலும் இழப்பீடு கிடைக்காம இந்த அரசு வந்து எப்படி நடத்துது, பழங்குடிகளோட பார்வையே எப்படி இருக்கு அரசுகிட்ட அப்படிங்கிற நிறைய விஷயத்த முன் வச்சு பேசியிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் உள்ள வராரு. வீரப்பன் யாரு, அவன் யாருக்கு வந்து தங்கத்தெல்லாம் கடத்தி கொடுத்தான், மரத்தெல்லாம் யாருக்காக கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசை குற்றச்சாட்டி கடுமையாக பல வார்த்தைகளை முன் வச்சு அவருமே இந்த டாக்குமெண்ட்ரியில் பேசியிருக்காரு. நடிகை ரோகிணியுமே வந்து பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி கொடுமை அதை பற்றியும் விரிவாக பேசியிருக்காங்க. கடத்தினவர் காட்டுக்குள்ள இருந்தார், வாங்கினவன்லாம் இங்கே இருந்தீங்க. வீரப்பனோட தேடுதல் வேட்டையை பற்றி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆவணமாக நக்கீரன் இருக்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. குறிப்பாக இந்த டாக்குமெண்ட்ரியில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு. கிட்டத்தட்ட வீரப்பன் பேசின வீடியோ மட்டுமே 12 மணி நேரம் நக்கீரன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வீரப்பனை பற்றின முழு ஆவணமுமே நக்கீரன்ட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நக்கீரன் பத்திரிகையாளர்கள் இந்த வீரப்பனோட ஆரம்பம் தொட்டு கடைசி வரையிலும் நிறைய விஷயத்த வந்து தரவாக சேகரித்து வச்சுருந்தா நம்மளுக்கு ஆச்சரியப்படுற வகையில் இருந்துச்சு. இன்னும் குறிப்பாக வந்து இந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பழங்குடி பெண்களுக்கும் பழங்குடியினருக்கும் நடந்த கொடுமையை வந்து தமிழகத்துக்கு முழுக்க தெரிய வச்சதில் முக்கிய பங்கு வந்து நக்கீரனுக்கு இருக்குது. அதை வந்து நம்ம வந்து இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியையும் ஒரு பாராட்டியும் சொல்லித்தாகணும். இந்த டாக்குமெண்ட்ரியில் கூட பார்த்தீங்கன்னா நக்கீரன் பத்திரிகையினுடைய ரிப்போர்ட்டர் 3 பேர், சீனியர் ரிப்போர்ட்டர் ஜீவா தங்கவேலு, அப்புறம் சுப்பு, ஜெயபிரகாஷ்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து பேசுகிறாங்க. அவ்வளோ தெளிவாக அவ்வளோ ஆழமாக அந்த வீரப்பனை வந்து ரொம்ப ஹீரோ மாதிரி போர்ட்ரேட் பண்ணக்கூடாது, அவனை ஒரு வில்லனாகவும் வந்து நம்ம சித்தரிச்சிடக்கூடாது, என்ன நடந்துச்சு, போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு இருக்கிற விஷயத்த அப்படி ஃப்ளாட்டாக நம்ம கண்ணு முன்னாடி வச்சாங்க. ஸோ அந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கொலகாரன வீரன் சொல்லக்கூடாது, ஆனால் வீரன். வீரப்பனை பற்றி ஒரு சிறந்த டாக்குமெண்ட்ரியை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அதுக்கு 3 பேர் எழுதியிருக்காங்க. ஜெயச்சந்திர அஸ்மி, சரத்ஜோதி, வசந்த் பாலகிருஷ்ணன், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த முழு டாக்குமெண்ட்ரிக்கும் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. சரத்ஜோதி தான் இதை இயக்கியிருக்காரு. வீரப்பனை பற்றி ஒரு தரமான ஒரு டாக்குமெண்ட்ரி கொடுத்ததுக்காக இவங்க 3 பேருக்கு நம்ம ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கணும். குறிப்பாக வீரப்பனை பற்றி என்ன ஆசிட்டிஸ் பிம்பத்தை கண்ணாடியாக நிப்பாட்டி காமிச்சதுக்கு நக்கீரன் குழுவுக்கும் நம்ம வந்து இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றியும் பாராட்டியும் சொல்லியாகணும்.